அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. தொடர்ந்து 2 வாரமா நம்ம நன்னெறியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரா 2 வசனம் 177 அல்லாஹ் சொன்ன அந்த நன்னெறின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம நபிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு முன்னாடி நன்னெறியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு வசனம் 39 58 எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நரகத்துக்கு உள்ளவங்க அல்லாஹ்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் நன்னெறியான காரியம் புரிவேன் அப்படின்னு. ஏன்னா நன்னெறியில் தான் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைவானது எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்ச அந்த மறுமை நாளில் ஒருத்தவங்க சொல்கிற கூட்டா அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால் நன்னெறி அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நன்னெறி பல மடங்காக பெருக்கப்பட்டு உங்களுக்கு திரும்பி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க. அந்த நன்னெறி என்னன்னா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 வசனம் 177 நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அது மேற்கிலேயோ நோக்கி திருப்பிக் கொள்வதல்ல. நன்னெறி என்னவென்றால் கடவுள், இறுதி நாள், வானவர் மற்றும் வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்வர்களே ஆவர். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் மேலும் அடிமையை விடுவிப்பவர்களுக்கும் பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். மேலும் அவர்கள் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிப்பார்கள். ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் அவர்கள் வாக்குறுதி செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் வன்கொடுமை, கஷ்டம், போதலை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள் தான் உண்மையாளர்கள், இவர்கள் தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சூரா 2 வசனம் 177 நன்னெறினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் அப்படின்னு நம்ம போன இதில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நபிமார்கள் இதை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துப்போம். அல்லாஹ் மீது நம்பிக்கைன்னா அல்லாஹ்வை மட்டும் வணங்குறது, வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் இணைவைப்பு 2 டைப்பான இணைவைப்பு அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறாங்க. அதில் அஃபகைன் அல்லாஹி அப்படின்னா அதர் தென் அல்லாஹ் இல்லாத வேற ஒருத்தவங்கள இணை வெளிப்பாடு பண்ணுறதும், மிந்தூன் இல்லாஹி அப்படின்னா அல்லாஹ்வுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கிறதும் இணைவைப்பு. அல்லாஹ்வுடன் மற்ற நபிமார்களும் தூதர்களையும் மார்க்க அறிஞர்கள் பேரை சேர்த்து அழைக்கிறது அது இணைவைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அடுத்தது மறுமை நாள் நம்ம மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அது அளவுகோலாக இருக்குது. அதாவது எப்படின்னா 14:45 39:45 அல்லாஹ் சொல்கிறாங்க, குரானை படிக்கும்போது உமக்கும் மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்வாருக்கும் இடையே காண முடியாததொரு தடுப்பை அமைத்து விடுகின்றோம் அப்படின்னு. மறுமை நாளை நம்பாதவங்களுக்கு குரானை புரிஞ்சு கொள்ள முடியாது, தடுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அல்லாஹ் மட்டும் மொழியப்பட்டால் மறு உலகம் நம்பாதவங்க எதையங்க சுருங்கிடுது. அல்லாஹ்வுடன் மற்ற பேரை சேர்த்து அழைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது மறு உலகின் நம்பாதவங்களை பெருந்தவர்கள் செய்யும்படி அவங்கள விட்டுடுவோம். அவங்க கண்மூடித்தனமாக ஒரு கொள்கையே இல்லாமல் ஒரு மூடத்தனமாக பார்க்குறதெல்லாம் மார்க்கன்னு பின்பற்றிக்கிட்டு அவங்க வழிகேட்டில் இருப்பாங்க. எப்படின்னா அவங்க கண்ணுக்கு அழகாக்குற மாதிரி அதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வேதத்தை பார்த்தோம். வேதம்னா அல்லாஹ் இறக்கி அனுப்பின அரபி வேதத்தை தான் குறிக்குது. அதை தான் அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது, எந்த வார்த்தையும் மாற்ற முடியாது, ஒன்றும் கணித ரீதியில் கட்டமைக்கப்பட்டதாக இருக்குது. அதோட எழுத்து, வார்த்தை, உச்சரிப்பு எல்லாமே கட்டமைக்கப்பட்டதாக இருக்குது. அல்லாஹ்வோட நேரடியான வார்த்தை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது அரபி குரான் தான். இது இல்லாமல் நம்ம வேறு இதை நம்ம நம்பிக்கை கொள்ளும் போது இப்போ நன்னெறியிலேருந்து தவறி போயிடுறதா ஆயிடும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம நபிமார்கள்னு உள்ள தலைப்புக்கு வருவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
நபிமார்கள் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கும்போது, நபிமார்கள் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து ஒற்றுக்கொள்றது. இதை வந்து அல்லாஹ் சூரா 2:124 சொல்கிறாங்க. வலிமை மிக்கதொரு சான்று அவர்களிடம் வருகின்ற போது கடவுளின் தூதருக்கு கொடுக்கப்பட்டது எங்களுக்கும் கொடுக்கப்பட்டாலே அன்றி நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களுடைய தூது செய்தியை சேர்ப்பிப்பதற்கு மிகவும் பொருத்தமானவர் யார் என்பதை கடவுள் மிக சரியாக அறிவார். இத்தகைய குற்றவாளிகள் கடவுளிடத்தில் இழிவையும் அவர்களுடைய தீய சூழ்ச்சியின் பின் விளைவாக பயங்கரமான ஒரு தண்டனையும் அனுபவிப்பார்கள். அதனால அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறவங்கள தான் அல்லாஹ் வந்து நபிமார்களா ஆக்குறாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம நம்பணும். அடுத்தது இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாது. இது வந்து அல்லாஹ் பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. 2:136, 3:84, 2:285, 4:150 இந்த மாதிரி பல வசனத்துல ரிப்பீட்டடா அவ்வளோ இம்பார்ட்டண்டான உள்ளதா இருக்கு. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு அந்த வசனத்தை படிச்சு நம்ம புரிஞ்சுப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூறுங்கள், நாங்கள் கடவுள் மீதும் மேலும் எங்களுக்கு இறக்கி அனுப்பப்பட்டவற்றிலும் மேலும் அப்ரஹாம், இஸ்மாயில், இஸ்ஸாக்கு, யாக்கோபு மற்றும் அந்த வம்சத்தின் தலைவர்களுக்கு இறக்கி அனுப்பவற்றிலும் மேலும் மோசஸுக்கு, ஜீசஸுக்கு, மேலும் நபிமார்கள் அனைவருக்கும் அவருடைய இரட்சணை வந்து கொடுக்கப்பட்டவற்றின் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம். அவர்களின் எந்த ஒருவருக்கிடையிலையும் பாகுபாடு செய்ய மாட்டோம். அவருக்கு மட்டுமே நாங்கள் சரண் நடந்தவர்களாக இருக்கின்றோம். இது வந்து நம்பிக்கையாளர்களோட கூற்று. அவங்களோட கூற்று என்னன்னா, எல்லா வேதத்திலையும் எல்லா நபிமார்களையும் நம்புறோம், யாருக்கிடையிலையும் நாங்க வேற்றுமை பாராட்ட மாட்டோம் அப்படின்னு உள்ளது. ஏன்னா வந்து அல்லாஹ் 4:150 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 151 மெய்யான நம்ப மறுப்பவர்கள் யாரு அப்படின்னு, அதாவது காஃபிரூன ஹக்கன், மெய்யான நம்ப மறுப்பவர்கள் யாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம காஃபீர்னா ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, நீ தான் காஃபீர்னு சொல்லிட்டு விவாதத்துல பார்க்கும்போது மாறி மாறி ஒருத்தவங்க காஃபீர்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் குரான்ல 4வது சூரால 151வது வசனத்துல மெய்யான ட்ரூலி ஹக்கன் அப்படின்னா உண்மையான சத்தியமான உண்மையான காஃபீர் யாருன்னு அல்லாஹ் 4:151 சூறால சொல்லியிருக்க 151வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்யறவங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்குறோம், மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து குரான புரியுறதுலேருந்து அல்லாஹ் வந்து திரையிட்டுறேன், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கடினமான இதாக இருக்கு. அது ஒரு உணரல. இப்போ நம்ம பார்க்கும்போது மறுமை நாளோட ஈமான் கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. மறுமை நாள்னா இருக்கு, மௌத்துக்கு அப்புறம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணணும். அது இந்த அளவு தகுதியோட பண்ணணும். இப்போ வேதத்தின் மீது இம்பார்ட்டன்ட்னா, வேதம்னா அந்த அல்லாஹ் சொன்ன வேதத்துல தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். மற்ற வந்து இதுக்கு வந்து வேதத்தோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி உள்ளதை நம்ம ஒரு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி வந்து பாகுபாடு தூதர்களையே நபிமார்களுக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு உள்ளதுல 4:150 எல்லாம் சொல்றாங்க. அதுல 4:150, 151, 152 படிப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மற்றும் அவர் தூதர்களை நம்ப மறுத்து அத்துடன் கடவுள் மற்றும் அவர் தூதருக்கிடையில் பாகுபாடு செய்ய நாடி நாங்கள் சிலர் மீது நம்பிக்கை கொள்கின்றோம், சிலர்களை ஏற்க மறுக்கின்றோம் என்று கூறி அத்துடன் அவர்களுக்கிடையில் ஒரு பாதத்தை பின்பற்றுபவர்கள் இவர்கள்தான் மெய்யான நம்ப மறுப்பவர்கள். காஃபீரூன ஹக்கன், மெய்யான நம்ப மறுப்பவர்களாக இருக்கின்றனர். இழிவு நிறைந்த ஒரு தண்டனையை நம்ப மறுப்பவர்களுக்காக நாம் தயாரித்து வைத்துள்ளோம். எவர்கள் கடவுள் மற்றும் அவர் தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவர்கள் எவருக்கிடையில் பாகுபாடு செய்யாது இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய பிரதிபலனை அவர்களுக்கு அவர் வழங்குவார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். தூதருக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு உள்ளது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து சைத்தான் பல ரீதியில வரான். நீங்க நம்மளாம் வந்து முகமது நபியோட உம்மத்து, முகமது நபி இல்லைன்னா குரானே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, அதனால அவங்கள நம்ம கண்ணியப்படுத்தணும்னா நம்ம வந்து தொழுகையில
அதுக்கப்புறம் திக்கரில், துவாவில், பாங்கில் எல்லாத்துலேயும் வந்து அவங்கள வந்து அவங்க பேரை சேர்த்து அழைச்சாதான் நம்ம அவங்கள கண்ணியப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு, இது வந்து அல்லாஹ்க்கு ஒரு இணை வைக்கிறது ஒன்று, தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்கிறதும் இருக்குது. பாகுபாடு செய்கிறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமானதுன்னா, காஃபிருன ஹக்கன், உண்மையான சத்தியமான நம்ப மறுப்பவர்கள் யாருன்னா அவங்க தான், தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்கிறவங்க. நம்ம வேணா இவங்க தான் இந்த காரியம் செய்கிறவங்க தான் காஃபீர், இந்த காரியம் செய்யுங்க காஃபீர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை திட்டிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் உண்மையான காஃபீர் யாருன்னா இந்த வசனத்தில் 4:151 சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2:285, அவருடைய தூதர்களுக்கிடையில் நாங்கள் பாகுபாடு எதுவும் செய்ய மாட்டோம் என்று கூறுகின்றனர். நாங்கள் செவியேற்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். சமியனா தாமனா, நாங்கள் செவியேற்றோம், கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு. இதுதான் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ் கட்டளை இட்டிருக்காங்க, நீங்க தூதர்களுக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாதுன்னு. அதனால அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டிருக்காங்க, நான் பின்பற்றுறேன். நீங்கள் வேறு எந்த இதில் நீங்கள் காரணத்தை சொல்லி நீங்கள் வந்து பாகுபாடு செய்கிற மாதிரி உள்ள செயலை கொண்டு வந்தாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையான நம்பிக்கையாளர்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த தன்மையில் நம்மளும் வந்து எந்த தூதர்களுக்கிடையும் நம்ம பாகுபாடு செய்யக்கூடாது. சைத்தான் வந்து பல வகையில் வருவான். இப்போ நம்ம நன்னெறின்னு உள்ள சப்ஜெக்ட்லாம் பார்க்கறதுலாம் இப்போ சைத்தான் ஒன்றுத்துலேயும் இருக்கான். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்றதுல இருக்கான். அடுத்தது வந்து என்னத்தப்பட்டோம், வேதத்தில் வந்து குளறுபடி பண்ணி வேதத்தில் உள்ள நம்பிக்கையை குறைக்கிறான். அதுக்கப்புறம் மறுமை நாளில் சிபாரிசு இருக்குது, கபரோட வேதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் குழப்புறான். இப்போ வந்து சலாத்து ஜக்காத்துலேயும் வந்து அது வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது. இப்போ மொத்தத்தில் வந்து என்னென்னா சலாத்தும் ஜக்காத்தையும் தவற விடுறதுக்கு ஒரு இது ஃபுல்லாக எல்லாரோட ஆன்சரும் பார்க்க போகும்போது அதை வந்து கெடுக்கிறது. இப்போ ஆதம் நபிக்கு வந்து சைத்தானு வந்து நல்லது செய்கிற மாதிரி வந்து தான் ஆதம் நபிக்கு எடுத்தான். இதை நீ செஞ்சேன்னா அல்லாஹ்க்கு நீ பிடிச்சவனா போய் நிரந்தரமான அல்லாஹோட சாம்ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நான் வந்து ஒரு நல்ல அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது செய்கிற மாதிரி தான் சைத்தான் வந்தான். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறாங்க, சைத்தான் முன்னிலிருந்தும் பின்னிலிருந்தும் வடப்புறத்துலேருந்தும் இடப்புறத்துலேருந்தும் வருவான், ஜாக்கிரதையாக இருங்க. வடப்புறத்துல இருந்தால் நல்லது செய்கிற மாதிரி இது செஞ்சால் இன்னும் வந்து 5 வக்து மட்டும் தொழுவாத, கூட வந்து நஃபீல் ஒரு நிறையா ரக்காயத்து தொழுவு, சுன்னத்துன்னு சொல்லிட்டு நிறையா தொழுவு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து மார்க்க கடமையாக ஆக்காததை வந்துலாம் வந்து இதையும் நீ செய்யுதெல்லாம் உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நன்மை அப்படின்னு சலாத்துன்னு எல்லாம் ஒரு குறிப்பிச்சு அது இன்ஷால்லா நம்ம அதை அடுத்தது நம்ம சலாத்து ஜக்காத்தெல்லாம் வருதுல்ல, அதில் நம்ம இன்ஷால்லா நம்ம டீப்பாக பார்ப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரி சைத்தான் வந்து வழி கெடுக்க வைக்கிறது. மொத்தத்தில் ஆன்சர்னு பார்க்க போனால் அதை வந்து தவற விட்டுருவாங்களா, வரம்பு மீறவங்களா போயிடுவாங்க, அப்படி இல்லாட்டி தவற விட்டுருவாங்களா போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து நபிமார்களுக்கிடையே பாகுபாடு செய்யக்கூடாதுன்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம். நம்ம இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம உண்மையான நம்பிக்கையாளர்களா இல்லையா அப்படின்னு. அப்படி நம்ம மீறி நான் வந்து இப்போ வேலை சோர்ஸை நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து நம்ம வந்து இதுதான் பண்ணுவேன், நான் ஷகாதத்தில் நபி பேரை சேர்த்து தான் அழைப்பேன், தொழுகையில் நான் வந்து அத்தையாத்தில் நபி பேரை தான் சேர்த்து அழைப்பேன், நம்ம வந்து பள்ளியாசலில் இந்த சைடு அல்லான்னு போட்டோன்னா இந்த சைடு நான் முகமதுன்னு போடுவேன் அப்படின்னு நம்ம வந்து நபிக்கிடையே பாகுபாடு செய்யறதுனாலையும் அல்லாஹ் கூட மற்ற பேரை மிந்துன்னு இல்லாகி அல்லாஹ்வுடன் வேறு பேர் சேர்த்து அழைக்கிறதுனாலையும் அது ஒரு பெரிய இணை வைப்பாகுது. இப்படிப்பட்டவங்க தான் காஃபிருன ஹக்கன்னு அல்லாஹ் 4வது சூறால 151வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹு. இப்போ நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்றது தலைப்பை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது வந்து நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை பின்பற்றுறது. நபிமார்கள் மேல் நம்பிக்கை கொள்ளணும்னா நபி முகமதுன்னு ஒரு மனிதர் இருக்காங்க, அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவங்கள நபியாக்கி அவங்கள்ட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அந்த செய்திக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள நம்ம நம்புறது, அந்த செய்தியை நம்புறது தான் முகமது நபியை நம்ம நம்புறது, நபிமார்களை நம்புறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் இறுதி வேதமான குரானை வந்து முகமது நபி மூலியமாக கொடுத்துருக்காங்க. அந்த செய்தியை பின்பற்றுறது தான் நபிமார்களுக்கு மேலே நம்ம கொடுக்குற
நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நபிமார்கள் மீது உள்ள நம்பிக்கையை அதுதான் குறிக்குது. சூரா 6 வசனம் 106. உம்முடைய இரட்சகனிடமிருந்து உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை பின்பற்றுவீராக, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அத்துடன் போலி தெய்வம் வழிபாடு செய்பவர்களை அலட்சியம் செய்து விடுவீராக. உம்முடைய இரட்சகனிடமிருந்து உமக்கு வெளிப்படுத்தவற்றை பின்பற்றுவீராக அப்படின்னா முகமது நபிக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினதை நம்ம பின்பற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது முகமது நபி தான் இறுதி நபியாக இருக்காங்க, ஆத்துன் நபி இறுதி நபியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்வது. அது 33:40 எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களில் எந்த ஆணுக்கும் முகமது தந்தையாக இருக்கவில்லை, அவர் கடவுளுடைய ஒரு தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருக்கின்றார். கடவுள் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு. அதாவது முகமது நபி தூதராகவும் நபிமார்கள்ல இறுதியாகவும். இதுல 2 சப்ஜெக்ட், தூதர்னு உள்ளது தனி, நபிமார்கள்னு உள்ளது தனி. அது நிறைய இதில் நம்ம பேசியிருக்கோம். அது நம்ம டீப்பாக நம்ம குரானில் நம்ம பார்க்கும்போது நபிமார்கள்னு உள்ளதில் வேற இருக்கு, தூதர்கள்னு ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம இன்ஷால்லா குரானை பார்த்து நம்ம புரிஞ்சுப்போம். இதில் நபிமார்கள் இறுதியான நபி தான் இது, ஹாத்துன் நபி, நபிமார்களின் இறுதியானவரா முகமது இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்றது. இதுக்கப்புறம் யாரும் நபிமார்கள் நபின்னு சொல்லிக்கிட்டு யாரும் வரமாட்டாங்க, அல்லாஹ் அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது நபியை இணை தெய்வமா ஆக்காம இருக்கிறது. ஒரு நன்னறின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சைத்தான் எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நன்னறின்னு ஒரு சப்ஜெக்டா பார்த்தோம். எல்லாத்தையும் அதுக்கு பேரலாம் சைத்தான் எப்படி ஆக்கி வச்சிருக்கான். அல்லாஹ், வறுமை நாள், மாணவர்கள், வேதம் அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்கள்னு போட்டாலும் அது நபிமார்களுக்கிடையே பாகுபாடு செய்கிறாங்க, அல்லாஹ்வுடன் சேர்த்து அழைக்கிறாங்க. இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எப்படின்னா அவங்க அதிகமாக நல்லது பண்ணுறோம், இந்த அல்லாஹ் ஒன்று ஒரு வசனத்தில் சொல்கிற மாரி அவங்க கண்ணுக்கு அழகாக்கு காமிக்கிற மாரி நாங்கள் நல்லது தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது பண்ணுறாங்க. நபிமார்களுக்கிடையே பாகுபாடு செய்கிறாங்க, அல்லாஹ்வுடன் சேர்த்து அழைக்கிறாங்க. மறுமை நாளை குரானில் சொல்லாததெல்லாம் மறுமை நாள்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. கபரோட வேதனை, சிபாரிசுன்னு உள்ளதை எடுத்து நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் கிளியராக சொல்லித்தராங்க. அல்லாஹ் தான் அல்டிமேட்டு ஜட்ஜி, மாலிக்கு யோமிதீன், அல்லாஹ் மட்டும்தான். அவங்களுக்கு எந்த பார்ட்னர் தீர்ப்புல எந்த பார்ட்னரோ மறுபரிசீலனையே கிடையாது. அல்லாஹ்வோட தீர்ப்பை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அல்லாஹ்வோட அருளால நம்மளுக்கு நிறைய புரிய வருது. இந்த சிபாரிசு ஷஃபாஅத் இருக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு மறுமையினால நம்புறதா போயிடுது. நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நபிமார்களை இணையாக்காதுங்கன்னு உள்ளதும் நம்ம நபிமார்கள் மீது உள்ள நம்பிக்கையா இருக்கு. அது 3:79 அல்லாஹ் சொல்றாங்க. வேதத்தையும் நபித்துவத்தையும் கொண்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பெற்ற ஒரு மானிட இனத்தவர் கடவுளுடன், இங்கேயே மிந்துனு இல்லாகினா அல்லாஹ்வுடன், அல்லாஹ் இருப்பாங்க, அல்லாஹ்க்கு பக்கத்துல வேற பேர் வரும். அது இன்னொன்னு சொல்லும் போது அல்லாஹ் இல்லாத வேற ஆள். இது நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த மிந்துன்னு இல்லாகில நம்ம எல்லாமே தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அல்லாஹ் விட்டுட்டு மற்ற சிலையோட பேரை சொல்லி இதுதான் நாங்கள் கடவுள், இதுதான் நம்மளோட தெய்வம் சொல்லிட்டு நம்ம வணங்குறதும் அது ஒரு இணை வைப்பு. அல்லாஹ்க்கு பக்கத்துல அல்லாஹ் வச்சுப்பாங்க. ஏன்னா அந்த மிந்துன்னு இல்லாகி அப்படின்னு பார்க்கும்போது பிசைடு, அல்லாஹ்க்கு பக்கத்துலயோ அல்லது அல்லாஹ்க்கு முன்னாடியோ அல்லது அல்லாஹ் ஊடனோ அது சேர்த்து வச்சு அழைக்கிறது அப்படின்னு. இப்போ நபிமார்கள்லாம் எப்படின்னா அல்லாஹ் உடன் சேர்த்து வச்சு அழைப்பாங்க. அல்லாஹ் மட்டும் தனித்து அவங்களால சொல்ல முடியாது, சொன்னாங்கன்னா அவங்க இதையும் சுருங்கிடுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துல வேதத்தையும் நபித்துவத்தையும் கொண்டு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மானிட இனத்தவர் மக்களிடம் கடவுளுடன் என்னையும் இணை வெளிப்பாடு செய்யுங்கள் என்று ஒருபோதும் கூற மாட்டார். மாறாக நீங்கள் பிரச்சாரம் செய்கின்ற வேதம் மற்றும் நீங்கள் கற்றுக்கொள்கின்ற படிப்பினிற்கு ஏற்ப இரட்சகருக்கு பரிபூர்ணமாக உங்களையே நீங்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்றே கூறுவார். பரிபூர்ணமா அல்லாஹ்க்கு மட்டும், கடவுள் மட்டும், காட் அலோன், அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு பரிபூர்ணமா அர்ப்பணிச்சுக்கணும். அடுத்தது நபிமார்கள் நற்செய்தியை சேர்ப்பவராகவும் எச்சரிப்பவராகவும் மட்டுமே தான் அவங்களோட டியூட்டி அப்படின்னு அல்லாஹ் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. நற்செய்தி செய்விப்பவராகவும் அவ்வளவுமே எச்சரிப்பவராகவும் மட்டுமே நாம் தூதர்களை அனுப்புகின்றோம்
அப்படின்னு 1856 தூதருக்குள்ள டியூட்டி அப்படின்னு என்னன்னா மட்டுமேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் ரட்சதியை சேர்ப்பிப்பதற்கும் அவ்வண்ணமே எச்சரிப்பதற்காக மட்டுமே நாம் தூதர்களை அனுப்புகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 12:104 கூலி கேட்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஒரு நபின்னா அவங்களுக்குள்ள கண்ணியத்தை கொடுக்கணும். இதுதான் நபி மேல நம்புறது, இதுதான் நம்ம முகமது நபி மேல நம்ம பண்ற கண்ணியம். நம்ம அவங்க முகமது நபியை கண்ணியப்படுத்துறது தொழுகையிலையோ இல்லை ஷஹாதத்திலேயோ கூட சேர்த்து அழைக்கிறது அது கண்ணியம் கிடையாது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு நபிமார்கள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு, அதுதான் முகமது நபி இப்படிதான் இருந்தாங்கன்னு ஒரு நம்ம நம்புறது தான் அவங்க மேல கொடுக்குற நம்ம கண்ணியம், அவங்கள நம்ம நம்புறது. அப்படிப்பட்ட நபிமார்களோட ஒரு அளவுகோல் என்னன்னா அவங்க கூலி கேட்க மாட்டாங்க. முகமது நபி எந்த வகையிலையும் யாருக்கிட்டையும் கூலி கேட்கல. பொருளாவோ புகழாவோ அல்லது எந்த பதவிக்காகையோ இல்லை. இதுக்கு மாற்றமாக தான் ஹதீஸில் மக்கமுல் மஹமூதான்னு ஒரு பதவி இருக்கு. அந்த பதவி எனக்கு அல்லாஹ் தரணும்னு எனக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும், என் பேரை கேட்டு யார் என் பேர்ல செலவாத்து சொல்லலையோ அவங்களும் அவங்க குடும்பமும் நாசமா போட்டோம் அப்படின்னா நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மற்ற இதுல நபிக்கு டைரக்ட் ஆப்போசிட். ஒரு சுத்தி வளைச்செல்லாம் பேச தேவையில்ல. அல்லாஹ் கூலி கேட்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நபி முகமது நபி இறுதி வேதத்தை பெற்று தந்த நம்ம முகமது நபி அந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இதாக்கிறோம். இது ஏன்னா இதெல்லாம் நல்லது செய்யற மாதிரி கொண்டு சைத்தா வழி கெடுக்க வைக்கிறோம். இந்த நன்னெறின்னு உள்ளதுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. அந்த நபி கூலி கேட்க மாட்டாங்கன்னு உள்ளதை நம்ம ஆழமா நம்பணும் அப்படின்னு. உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. 11:29 25:57 நிறைய வசனத்தை சொல்லியிருக்காங்க. 18:110 சொல்லியிருக்காங்க. உங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதை விட அதிகமா எதுவும் இல்லை அப்படின்னு. நம்மள மாதிரின்னு சொல்லும் போதே அதுல நிறைய ஆழ்ந்த கருத்து இருக்கு. நம்மள மாதிரினா நம்மளுக்கு நிறைய பிளஸ் மைனஸ் இருக்கு. நம்மளுக்கு உணர்ச்சி இருக்கு. இந்த இதற்கு எல்லாமே நபிமார்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு சூப்பர் பவர் மாதிரின்னு ஹதீஸ்ல நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் கிடையாது. உங்களை போன்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிற மாதிரி நபிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் உணவு உண்ணாத மேலும் அங்காடிக்கு நடந்து போகாத எந்த தூதர்களையும் உமக்கு முன்னர் நான் அனுப்பவில்லை. இவ்விதமாக நாம் உங்களை ஒருவருக்கொருவர் மூலம் சோதனை செய்கின்றோம். நீங்கள் உறுதிப்பாட்டுடன் சகித்து கொண்டிருப்பீராக. உம்முடைய இரட்சகர் பார்ப்பவர். இது உங்களை அதாவது அங்காடிக்கு நடந்து போறவங்க உணவு உண்ணுவாங்க. இவங்க தான் நபிமார்கள். நம்மளை மாதிரினா நம்ம உணவு உண்ணாமலாம் நிறைய நாள் இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கும் நபிக்கே கொஞ்ச நேரம் சாப்பிடலன்னா பசி வரும். நம்மளுக்கு பசி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் பசி வரும். ஏன்னா இது அல்லாஹ் இவ்வளோ ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க. அவங்கள ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி நம்ம மற்ற இதில் ஒரு பூஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி அப்படி நம்பிக்கை கொள்ளாதங்க. உங்களை மாதிரி உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகலாம். உடம்பு வலி இருக்கும், அசதி இருக்கும், தூக்கம் தேவைப்படும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்மளை மாதிரினா அவ்வளோதான். நம்ம அந்த மாதிரி தான் புரிஞ்சிக்கணும். அங்காடிக்கு போகிறாங்க, உணவு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்திலேயே இது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நம்பணும் நம்பிய. அடுத்தது கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள். வதியுல்லாஹு வதியு ரசூலு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவா நம்ம பார்க்கறது நம்மளோட நம்ம ஒரு விஷயத்த தேடுறதுக்கு முன்னாடி நம்ம அது சொல்றது நம்ம ஒரு நியத்தை வைக்கிறது என்னன்னா குரானை மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம அதை தேடும் போது அல்லாஹ் ஆசிரியரா இருந்து தராங்க. இப்போ இந்த இதுனா என்னன்னா அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதர்களை பின்பற்றுங்கன்னா அல்லாஹ்வை பின்பற்றுறதுன்னா குரானை பின்பற்றுறது, தூதரை பின்பற்றுறதுன்னா ஹதீஸு சுன்னத்தை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான புரிதலை பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இடையே அவங்க சைத்தான் விதைச்சி வச்சிருக்கான். அல்லாஹ்வை பின்பற்றுறதுனாலும் அல்லாஹ்வை பின்பற்றுறது நம்ம புரிஞ்சுக்குவோம். தூதர்களை பின்பற்றுறது என்னன்னா அவங்க மூலியமா தூது செய்தியை பின்பற்றுறது.
உங்களை போல ஒரு மனிதருக்கு தான் அந்த தூது செய்தியை கொண்டு வந்தாங்கன்னு இருக்கு. அந்த மனிதர்னு அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய பிளஸ் மைனஸ் இருக்கலாம். ஆனா அந்த தூது செய்தி அல்லாஹ்கிட்டேன்னு கொண்டு வந்தாங்கல்ல, நீங்க நபிமார்கள், நீங்க அல்லாஹ்கிட்டேன்னு தூது செய்தியை பெற்றுட்டு வந்தாங்கன்னு நான் நம்பிக்கை கொள்றேன். அந்த தூது செய்தியை நான் வந்து நம்பி அதை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பின்பற்றும் ஒரு முகமதுன்னு உள்ள மனிதர் அல்லாஹ்கிட்டேன்னு தூது செய்தியை பெற்று வந்து குரானா கொடுத்துருக்காங்க. அந்த முகமது நபியை மீது நம்ம நம்பிக்கை கொண்டு அவங்க கொண்டு வந்து நம்ம தூது செய்தியை நம்ம அல்லாஹ்வோட வேதம் நம்ம அதை நம்ம பின்பற்றோம்ல, அதுதான் வந்து அப்படிப்பட்ட அந்த தூதருக்கு பின்பற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயமா இருக்கு. குரானை பின்பற்றுவது மூலம் கடவுளுக்கு கீழ்ப்படிதல், இறுதி வழிகாட்டுதலான அவர் வழங்கிய குரானை ஏற்றுக்கொள்ளுதல் மூலம் தூதருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா வந்து இந்த புத்தகத்தில் எதுவுமே அல்லாஹ் விட்டுடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முற்றிலும் விவரிக்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது நபி சொல்றதே வந்து என்னுடைய இரட்சகனும் வந்து எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன். முகமது நபியை பின்பற்றினா முகமது நபி குரானை தவிர்த்து வேற எதையோ பின்பற்றினாங்க, அதனால அதையும் சேர்த்து நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான இது புரிஞ்சிக்க கூடாது. முகமது நபி எதை பின்பற்றினாங்கன்னா அல்லாஹ் வெளிப்படுத்தப்பட்டவற்றை மட்டும்தான் முகமது நபி பின்பற்றினாங்கன்னு 7:103 சொல்றாங்க. நம்ம குரானை நம்ம பின்பற்றுறதும் அந்த இதுதான் அப்படின்னு முகமது நபி கொண்டு வந்த தூது செய்தியை பின்பற்றுறது தான் முகமது நபியை பின்பற்றுதான். அதாவது அல்லாஹ்க்கு கீழ்ப்படிது, தூதருக்கு கீழ்ப்படிதுன்னா அந்த கொண்டு வந்த தூது செய்தியை நம்ம பின்பற்றுறது தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்றதுன்னா என்னன்னு பார்த்தோம். அவங்கக்கிடையே பாகுபாடு செய்ய மாட்டோம். அவங்க வந்து நபிமார்களை நம்ம வந்து இணை வழிபாடு பண்ண மாட்டோம். இறுதி நபியா முகமது நபி இருக்காங்கன்னு நம்ம நம்புகிறோம். முகமது நபி கொண்டு வந்த செய்தியான குரானை நம்ம வந்து பின்பற்றுறோம். அதுதான் வந்து தூதருக்கு கீழ்ப்படிதல் அந்த உள்ளதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து கடவுளாக தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து ஒப்புக்கொள்றோம். இந்த மாதிரி நபிமார் இதெல்லாம் வந்து நம்ம சில இதை தான் எடுத்திருக்கோம். இன்னும் குரான்ல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அந்த அடிப்படையில நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். நம்ம மெயினா வந்து நம்ம எந்த விஷயத்தை தேடும் போதோ குரானை விட்டு வெளியில தேடக்கூடாது. ஏன்னா சைத்தான் அப்படி விதைச்சி வச்சிருக்கான். அல்லாவை பின்பற்றுங்கள், தூதர்களை பின்பற்றுங்கன்னா, தூதரை பின்பற்றுறதுன்னா சுன்னத்து ஹதீஸை பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இதை வந்து சொல்லியிருக்கான். தூதரை பின்பற்றுன்னு உள்ளது அவங்க கொண்டு வந்த தூது செய்தியை பின்பற்றுறது. அவங்க வாழ்க்கையில நிறைய பிளஸ் மைனஸ் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் வந்து அவங்களும் உங்களை போல மனிதர்கள்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க இதுல பிளஸ் மைனஸ் இருக்கும். ஆனா அந்த தூது செய்தி வந்து பர்ஃபெக்ட், அது ஏறல் இல்லாதது, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அந்த தூது செய்தியில யார் மாற்ற முடியாது. அந்த வேதத்தின் உள்ள நம்பிக்கை இருக்குல்ல, அந்த இது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சி இருக்கு. பிணைஞ்சி இருந்து கடைசியா நம்ம ஆன்சர் நம்ம என்ன எடுக்கிறோன்னா காட் அலோன், கடவுள் மட்டும் அப்படின்னு அவங்களோட அல்லாஹ்வுடன் சேர்த்து வேற நபிமார்களையும் யாரையும் அழைக்கக்கூடாது அப்படின்னு. அதனால இந்த நன்னெறியை பற்றி நம்ம இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். நம்ம தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ் ஸலாத்.